ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தா தான் வடிவாக விளங்கும். இப்போ வாங்கோ எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். நான் இந்த 200 கிராம் கொண்டக்கடலை எடுத்து முதல் நாள் இரவே நல்லா 4 தண்ணியில் கழுவி ஊற வச்சினான். இதுதான் அது 4 தண்ணியில் கழுவிட்டேன். இந்த ஊற வச்ச கடலையை நான் இந்த தண்ணியை ஊற்ற மாட்டேன், இப்படியே தான் விடிய அவிப்பேன். இப்போ நான் அந்த தண்ணியை அப்படியே ஊற்றி இந்த கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் காணும், அதுக்கு மேலே விட வேண்டாம். ஏன்னா இந்த தண்ணியில் அவ்வளோ சத்தம் ரங்கிடும், அதை நாங்கள் ஊற்றக்கூடாது. இப்போ அந்த தண்ணியில் கடலையை அவிய வச்சிடலாம். முதல்ல அவிய வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கொதிக்க தொடங்கினோடனே இப்படி மேலே நுரையாக வரும். அந்த நுரை எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து வெளியில் ஊற்றிடலாம், அது தேவையில்லை. அதை ஊற்றினோம்னா கடலை வடிவாக அவியும், அதோட இந்த பொங்கி ஊற்றாமலும் இருக்கும். இப்போ நல்லா கடலை அவிஞ்சிட்டுது, நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். கடலை நல்லா அவிஞ்சிட்டது. இப்போ நாங்கள் இன்னும் உப்பு போடலை, இனிமேல் தான் நான் உப்பு போட போகிறேன். கொஞ்சம் தண்ணி இருக்கத்தக்கதான் உப்பு போட போகிறேன். அப்படியே அந்த மிச்சம் இருக்கிற தண்ணியை வற்ற விட்டுடலாம், ஊற்ற வேண்டாம். இப்போ கடலை அவிஞ்சு அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நாங்கள் அந்த கடலில் சுண்டல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி செய்கிறதுன்றதை வடிவாக பார்ப்போம். அதுக்கு பச்சை மிளகாய், மாங்காய், தேசிக்காய், வெங்காயம் தேவை. இதெல்லாம் சின்ன சின்ன வெட்ட வேணும். கடலை அந்த தேறி நல்லா அவிஞ்சிட்டுது, நல்லா தேறி வந்துட்டுது. இப்போ அது தனியாக எடுத்து வச்சுருக்கு. இப்போ மாங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், தேசிக்காயெல்லாம் வெட்டி வச்சுருக்குறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு கொஞ்சம் சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், அந்த வெட்டி வச்சுக்கிறதுல கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து முதல்ல வதக்க வேணும் எண்ணெய் விட்டு. நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலான் வதக்குறோம். எண்ணெய் விட்டு கொஞ்சம் வதங்கி முடிய அதுக்கு தூள், நாங்கள் யாழ்ப்பாண கறித்தூள் தான் போட்டது. உங்களுக்கு எவ்வளவு உரைப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் தூள் எல்லாத்தையும் கலந்து கொள்ளுங்கோ. இடித்த செத்தல் மிளகாயும் கொஞ்சம் போடுறோம், அது நல்லா இருக்கும். உங்களை விருப்பமெண்டா போடலாம், நான் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதை கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்க வேணும். நல்லா அடுப்பை குறைச்சி விடுங்கோ, அப்போ தான் நல்லா வதங்கும், எரியாமல் இருக்கும். இல்லாட்டா தூள் அதுகள் எரிஞ்சிடும் டக்கண்டு. இப்போ கொஞ்சம் வதங்கின உடனே இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி, சுடு தண்ணி விடலாம். ஒரு 50 மில்லிலிட்டர் அளவுக்கு சுடு தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கும் வதக்க வேணும், அவிக்க விட வேணும் தூளை. ஏன்னா நாங்கள் அதுக்கு பிறகு ஒன்றும் அவிக்க போகிறது இல்லை, இந்த தூள் முதல்ல அவிஞ்சிடணும். ஐம்பது மில்லிலிட்டர் தண்ணி காணும். உப்பும் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்கோ. ஏண்டா கடலையிலேயும் உப்பு போட்டாச்சு, அப்போ இதுக்கு நிறைய உப்பு தேவையில்லை, ஆனால் கொஞ்சம் போட்டால் தான் நல்லா இருக்கும். ஏண்டா மரக்கறியல் போட போகிறோம், மரக்கறி என்று வெங்காயம் அதில் போட போகிறோம். இப்போ கடலையை கொட்டி கிளறி விட்டுட்டு அதுக்கு மேலே மாங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு கலந்து விட வேண்டியது தான். அடுப்பு இனிமேல் நிப்பாட்டலாம், அந்த சூட்டில் வச்சு செய்தாலே ஓகே இருக்கும். இப்போ தேசி புளியும் அதுக்கு மேலே புளிஞ்சு விட்டணும்.
இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுங்கோ. இப்போ சுவையான கொண்டக்கடலை சுண்டல் தயாராகிட்டுது. நீங்களும் இப்படி செய்து பாருங்கோ. எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.